ஆனந்த பைரவி. அப்படிங்களா? வணக்கம் காஷி. எல்லாரையும் நம்ம கோவில் ஷார்ப்ல எல்லாரையும் காஷியில வரவேற்கிறோம். சுவாமிஜிக்கு அனந்த கோட்டி நமஸ்காரம். என் பேரு கே வெங்கட் ரமணன். நம்ம பூர்வீகம் சுவாமிமலை 5வது தலைமுறை காஷியில இருக்கோம். அதே மாதிரி நம்ம பக்கத்துல பெரிய ஸ்காலர் வியாக்கரணத்துல பிரிஜ்பூஷன் ஓஜாஜின்னு இருக்கா. நம்ம முதல்ல இந்த ஹிஸ்டரியிலேயே நம்ம கோவில்ல நம்ம நாட்டு பிரதமர் என்ன இந்த கோவிலோடது ஒரு தமிழ் முதல் ட்ரஸ்டியா இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கா. அது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப கௌரவம். இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது நீங்களாம் வரேன்னு நம்ம ராஜலிங்கம் சார் சொன்னா. எல்லாரையும் நம்ம கோவில் ஷார்ப்ல வரவேற்கிறோம். நம்ம காசியில எந்த ஹெல்ப் வேணாலும் நம்ம எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி மேலேருந்து நம்ம தமிழ்நாடுலேருந்து எத்தனை பேர் வராலும் அவளுக்கு ஒரு குறையும் இருக்கப்படாதுன்னு மேலேருந்து அவள் கவனிச்சுக்கிறா. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். திருப்பியும் ஒரு தடவை எங்க விஸ்வநாதர் கோவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 1000 பேர் வந்தாலே இடம் இருக்காது. ஆனா ஒரு 3 வருஷம் கொரோனா காலத்துல அந்த 2 வருஷத்துல நம்ம பிஎம் வந்து ஸ்டெப் எடுத்துட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கல 250 வீடு இருந்தது. அந்த 250 வீடு அவள்கிட்ட வாங்கிட்டு அந்த இடம் தான் இதெல்லாம். அதை உடைச்சு இப்போ டெய்லி பிரதிதினம் 1 லட்சம் பேர் தரிசனத்துக்கு வரான். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைனா 2 லட்சம் பேர் வரா. அது பெரிய நம்மளுக்குலாம் ரொம்ப கௌரவம். என்ன தென்னாட்டுல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிராமம் கிராமம் வீடு வீடுல காசிக்கு அவசியமா போகணும், கங்கா ஸ்நானம் பண்ணணும், விஸ்வநாதர் தரிசனம் பண்ணணும்னு எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி 2 தடவை 2 வருஷமா தமிழ் சங்கமம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப நல்லா எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணினா எனக்கு ரொம்ப என்ன சந்தோஷம்னா சுவாமிஜி இந்த மாதிரி முதல் தடவை நம்ம தமிழ் ஒரு ப்ரோக்ராம் இந்த கோவில்ல நடக்கிறது. ரொம்ப ரொம்ப அதுக்கு நன்றி சொல்றேன். நம்மளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவோம். இதே மாதிரி நல்ல நம்ம தென்னாட்டை மாதிரி இந்த கோவிலும் எல்லாம் நடக்கணும்னு பகவான் விஸ்வநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சுவாமிஜிக்கு அனந்த கோடி நமஸ்காரம். தென்னாட்டிலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காளோ எல்லாரும் இங்க வரவேற்கிறோம். நம்ம கோவில் ட்ரஸ்ட் சார்பில், பிரைம் மினிஸ்டர் சார்பில், நம்ம சிஎம் யோகி இதுல எல்லாரையும் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். நிறைய பேர் இருக்கா இன்னும் என்கிட்ட சொன்னா 2000 பேர் வரான்னு ராஜலிங்கம் சார் சொன்னா. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் எந்த ஹெல்ப் வேணாலும் நம்ம இங்க தான் இருப்போம். எல்லாம் அதே மாதிரி எல்லாருக்கும் தரிசனமும் அவசியமா ஒரு ஸ்டெப்ல இருந்துட்டு தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்றோம். ஹர ஹர மகாதேவ் நம பார்வதி பதே. அதே மாதிரி நம்ம கோவிலோட இன்னொரு ட்ரஸ்டி பிரிஜ்பூஷன் ஓஜாஜின்னு இந்த ஊர்ல பெரிய வித்வான் வியாக்கரணத்துல. அவர்கிட்டயும் ஒரு நிமிஷம் நான் ஏதாவது ஹிந்தி தான் அவர் பேசுவானா, நான் தமிழ்ல சொல்லிடுறேன் அப்புறமா. हर हर महादेव. वड़क्कम काशी. स्वामी जी के चरणों में नमस्कारम. और तमिल और काशी का संगम ये अद्भुत है और लगभग कई वर्षों से है. मैं तो कहता हूँ कि काशी में तमिल का एक बहुत बड़ा महत्व रहा है. तमिल में तमिल के विद्वानों का काशी के, और उसी कड़ी में साक्षात विश्वनाथ स्वरूप स्वामी जी यहाँ पधारे हैं. इस प्रांगण में मैं स्वामी जी का अभिनंदन है. बहुत बहुत स्वागत है. ஓஜாஜி சொல்றாரு நம்ம சுவாமிஜி சாட்சாத் விஸ்வநாத ஸ்வரூபமா இங்க வந்துட்டா. எத்தனை பக்தர்மா அங்கேருந்து வந்திருக்காளோ நம்ம காசி சார்பில் எல்லாரையும் வரவேற்கிறோம். இதே மாதிரி கோவில்ல நல்லா தரிசனம் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி கோவில் கட்டினா அப்புறம் முதல் தடவை இது நடக்கிறது. நம்ம தமிழ் இது இந்த ஊர்ல நிறைய நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் இது காசி விஸ்வநாதர் நடக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். நம்ம திருப்பி ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம். இதே மாதிரி நல்ல காரியம் தென்னாட்டுல கோவில் எப்படி நடக்கிறதோ எல்லாமே இந்த கோவிலையும் நடக்கணும்னு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஹர ஹர மகாதேவ், ஹர ஹர கங்கே, சிவ சிவ கங்கே. ஜெய்.
பொற்சுண்ணம் பதிகம். துணல் தாமம்பு மாலை துப்பி முல்லை கொண்டம் தோணும் சோமி பாமகளும் நாமகளும் சித்திரியோ கௌரியோ பார்வதியோ கங்கையோ வந்து கவரி கொள்வில் அரத்தனையாழ மாலை பாடி பாடப்பு சொல்லம் கிடைத்து நாமே பூமியில் வாசனையும் வினகோ உத்திரி சொல்லி பூமி கொண்ட குரநிலமே துணிவில் தொழுமியும் கோயம் புகழ் தேவியோ தாருவஞ்சம்மையால செம்பத்தை சொல்லம் நினைத்து நாமே சுந்தர நீரணிந்தும் மழுகி தூயப்பொருந்தி பரப்பி இந்தி தங்கப்பகம் நாட்டியும் எதிர்த்தோட்ட வைத்து கொடியடுமா கோடையங்கள் பெருமான் ஆழியராதனை வேலந்தாதை எழுதரவாருமையால் கொழுநர்க்கு எய்த பொருள் பிரித்தே காத்தனி கண்ணையுதலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவு கோயில் பாடி பாடம் சொல்லம் அருகையடு பாராயணும் அறியும் அண்டி மோடமர நறுமுரு தேவகணங்கள் நம்மின் பல்ல எடுக்கமுட்டோம் உடை கோயில் பாடி ஒரு வல்லவாயினர் பொங்கடப்பது ஆடப்பு சொல்லம் கிடைத்தே உலகை பல ஒச்சுவார் பெரிய உலகமெல்லாம் முரல் போதது கதடிய வந்து காண உலகடியோமையாண்டு கொண்டு நார்மல பாதங்கள் கூட தந்த மலைகளை பாடி பாடி மகிழ்ந்து சொல்லம் நினைத்து நாடு சூடகம் தோல்வலை கொண்ட